வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்கட கிச்சனில் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவாய், அரிசி மாவு, கேரட், தேங்காய்ப்பூ, உப்பு, தண்ணி, இது மாதிரியான நிறைய பொருட்கள் தேவையாக இருக்கும். சரி, இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டு செய்ய போகிறோம். இந்த புட்டு வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையில் அழகாக செம்மையாக வரக்கூடிய ஒரு புட்டு. வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ரவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரவை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். பக்கெட்டில் வந்து வறுத்த ரவையென்னும் போட்டிருக்கும், வறுக்காத ரவையென்னும் போட்டிருக்கும். எந்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறது நல்லது. சரி, இப்போ வந்து ஒரு வறுக்கக்கூடிய மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கிறேன். அதில் வந்து இந்த ரவையை சேர்த்துருவோம். ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி விட்டுருவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. டக்குன்னு சிவந்துடும். இப்போ தொடக்கத்தில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து ஃபுல்லாக சிவந்து வந்துடும். அப்போ அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ அடிப்பகுதியில் மட்டும் சின்னதாக நெருப்பு வருது. இன்னும் கொஞ்சம் லோவாக வச்சுக்கொள்ளுவோம். ஓரளவு சிவந்து வரணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவு கையில் பிடிக்க சூடாக இருந்துட்டா சரி. இப்போ ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிடுவோம். ஓஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே இதை கொஞ்சம் வறுத்து விடுவோம். இந்த கலர் மாறிச்சுன்னா புட்டு கொஞ்சம் சிவந்த மாதிரி கலரில் வரும். வறுத்தெடுத்த இந்த ரவை அதை வந்து இதில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து சுடு தண்ணின்னா கை வச்சா சுடக்கூடிய அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த சாதாரண சூடு அது இது இல்லை, கொஞ்சம் அதிகமான சூடாகவே இருக்கக்கூடிய அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா இந்த அடிப்பகுதியால் நல்லா கிளறி விடுங்க. சரி, உப்பும் வந்து இந்த தண்ணியிலேயே கரைச்சி வச்சுருக்கிறதால பார்க்க உங்களுக்கு உப்பு போடாத மாதிரி தெரியும். உப்பு வந்து தண்ணியோடையே சேர்த்துருக்குது. எப்போவுமே புட்டுக்கு குழைக்கும் போது உப்பு வந்து தண்ணியிலேயே சேர்த்துருக்கணும். இப்போ ஓரளவு எல்லாத்தையுமே கட்டிகளெல்லாம் நச்சு இப்போ கிளறி விட்டுட்டோம். இப்போ இந்த நேரம் இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரிசிமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். 1 கப்பை 4ஆக பிரித்த அளவுக்கு இதில் வச்சுக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். தனியாக ரவையிலையும் செய்யலாம், கொஞ்சம் அரிசிமா சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி பயறு மாவு, உளுந்து மாவு அதுகளெல்லாம் சேர்க்கலாம். இல்லை, எல்லா மாவுலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி சேர்க்கலாம். முதல்ல நான் ஒரு ரவா வீடியோ போட்டிருக்கேன், அந்த ரவா புட்டு. அதுலேயும் வந்து இந்த 3 வகையான மா சேர்த்து அதை செய்திருக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு உள்ள தண்ணி பத்தாது அப்படி தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கொள்ளுங்க. தெளிச்சுட்டு இந்த கட்டி இல்லாமல் இதோட வந்து நல்லா கொத்தி விடுவோம். சரி, இப்போ வந்து நல்லா எல்லாத்தையுமே கொத்தி கொள்ளுவோம். இதுவே வந்து சுட்டு ஆறுன ரவையண்டா, வறுத்து ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் செய்கிறேன்டா வெறும் தண்ணியில் நீங்கள் குழச்சிக்கலாம், இப்படி கொத்த தேவையில்லை. ஆனால் அது வந்து சாப்பிடும்போது ரவா கடிப்படுற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் வந்து அப்படி இருக்காது. சரி, இப்போ வந்து நம்ம ஓரளவு கொத்தி எடுத்துட்டோம். இதுக்குள்ள வந்து இப்போ 2-3 பொருட்கள் இன்னும் சேர்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே தேவைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அல்லது போனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலுங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கையால் எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி நல்லா அப்படி கிளறி விடுங்க. இப்படியோ நல்லா. இப்போ எல்லா நெய்யுமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு, கலந்துருச்சு பாருங்கள் எல்லாத்துலேயும். சரி, இப்போ இதில் வந்து தேங்காய்ப்பூ நாம் ஓரளவு சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு தேங்காய்ப்பூ சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கேரட், இதை வந்து துருவி இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு இதை வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. எல்லாமே நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கும் உங்கள் கலருக்கும் இப்போ. சரி, இப்போ தேங்காய்ப்பூ அதே மாதிரி கேரட் எல்லாமே வந்து நல்லா சேர்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அவிக்க தொடங்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் தண்ணி கொதிச்சு கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் புட்டு மாவு வந்து இதில் சேர்த்துருவோம், குழலில் சேர்த்துருவோம். இது மாதிரி உங்களுக்கு தட்டு போட்டுடுங்க, கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துடுங்க.
சரி, ஒரு புட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுடலாம். வளமை மாதிரி தான். சரி, அது மேலே திரும்ப புட்டுமா சேர்த்துடலாம். சரி, இப்போ நம்ம புட்டுமா எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கு இப்படி மூடியை போட்டுக்கொள்ளுவோம். மூடியை போட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணின்ற இதில் வச்சுருவோம். இதால் ஆவி வழியாக வந்துன்னு சொன்னால் புட்டு அவிஞ்சிரும். சரி, இப்போ வந்து ஆவி வந்துடுச்சு. புட்டு அவிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இறக்கிடலாம். சரி, இப்போ இறக்கிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தன்னென்ன ஓகே, அப்படி அழகாக வந்துருக்குதா? சரி, நம்ம ஒரு தடவை அவிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததை வந்து திரும்பவும் அதே மாதிரி அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். சரி, இப்போ அடுத்ததையும் வந்து நம்ம இறக்கி கொள்ளுவோம். சரி, இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இப்போ வந்து அவிச்சு முடிஞ்சது புட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அவிச்சிருக்கிறோம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி, இதுபோல் நீங்களும் அவிச்சு பாருங்கள். எப்படி வருது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நேரமாக உங்களோட வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது போன்ற இன்னொரு வித்தியாசமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.